வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஊர்ல இருக்க எல்லா சாம்ராய் கூப்பிட்டு ஒரு கேம் ஒன்று நடத்துறாங்க. அந்த கொடூரமான கேமோட முடிவுல எத்தனை பேர் ஜெயிச்சாங்க, எத்தனை பேர் தன்னோட உயிரை விட்டாங்க என்றத த லாஸ்ட் சாம்ராய் ஸ்டாண்டிங் என்ற படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கொண்டை போட்ட வாளோட விரட்டி போயிட்டு இருக்கிறாரு. அவரை எதிர்த்து வந்த எல்லாருக்கும் சரமாரியா வெட்டு விழுகுது. இந்த போர்க்களத்துல எதிராளிங்க யாருக்குமே இவர் கூட சண்டை போடுறதுக்கு தைரியம் இல்ல. எல்லாரும் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அவர் ஃபேஸை நம்மளுக்கு காட்டுறாங்க. இவர் பேர் தான் சாகா த வாரியர். இப்படியாக போர் போயிட்டு இருக்க அவ்வளவு பெரிய போர்க்களத்துக்கு மத்தியில ஒரு வெள்ளை ஸ்கிரீனை போட்டு ஒரு இடத்த மட்டும் தனியா கவர் பண்ணியிருக்காங்க. கடுப்பான நம்ம சாகான அந்த வெள்ளை ஸ்கிரீனை ஒரு வெட்டுறாரு. உள்ள பார்த்த சாகா அண்ணனுக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா உள்ள ஒளிஞ்சிருந்தது ஜெனரல் தளவட்டி தங்கராசு. யோ மிலிட்ரி, நீ என்னையா இங்க பண்ற அப்படின்னு கேட்டு நம்ம சாகா அண்ணன் தங்கராசு சரண்டரா சொல்றாரு. தம்பி, சரண்டர் ஆகுறது எங்க பரம்பரை ரத்தத்திலே இல்ல அப்படின்னு சொன்ன நம்ம தங்கராசு அண்ணன் வாள் எடுத்து நம்ம சாகா அண்ணனை வெட்டுறதுக்கு பாயிறாரு. ஆனா சுதாரிச்சு நம்ம சாகா அண்ணனும் ஒரே வெட்டி தங்கராசோட தலையை எடுத்துடுறாரு. ஜெனரல் செத்துட்டான். போர் முடிஞ்சதுன்னு நினைச்ச நம்ம சாகா அண்ணனுக்கு ஒரு பயங்கரமான ஷாக். உடனே அவங்க எதிர்ப்படையெல்லாம் திருப்பி தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான வெடிப்பு சத்தம் எல்லா இடத்துலயும் கேக்குது. திடீர்னு நம்ம சாகா அண்ணன் பக்கத்துலயே ஒரு குண்டு வந்து விழுகுது. இதுல நிலக்குலைஞ்சு போன சாகா அண்ணன் பக்கத்துல இருந்து ஒரு குழிக்குள்ள விழுந்துடுறாரு. எல்லாமே அமைதியாயிடுது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாகா அண்ணன் வெளியில எந்திரிச்சு வந்து பாக்குறாரு. பார்த்தா அவர் கூட சேர்ந்து சண்டை போட்ட ஒருத்தர் கூட உயிரோடு இல்ல. எல்லா பேர்ல பீஸ் ஆயிடுறாங்க. அந்த மொத்த சண்டையிலுமே நம்ம அண்ணன் மட்டும்தான் அந்த போர்க்களத்துல உயிரோடு இருக்கிறாரு. திடீர்னு நம்ம சாகா அண்ணன் கண்ணு முழிக்கிறாரு. பார்த்தா கண்டது எல்லாமே அவரோட கனவு. அவரோட பழைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே இந்த மாதிரி கனவா வரும் போல இருக்க. இதை நினைச்சு வருத்தப்பட்டு நம்ம சாகா அண்ணன் அந்த பெட்லயே அப்படியே படுத்து கிடக்குறாரு. இப்போ உள்ள இருந்து ஏதோ சத்தம் வர்றதை கேட்டு சாகா அண்ணன் அந்த கதவை திறந்து உள்ள என்ன ஆச்சுன்னு சொல்லி எட்டி பார்க்குறாரு. அப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க, நம்ம சாகானனோட பொண்ணுக்கும் அவரோட மனைவிக்கும் காலரா அட்டாக் ஆயிருக்கு போல இருக்க. 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் நமக்கே சொல்றாங்க, போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாகானனோட குடும்பம் வறுமையிலையும் காலராலையும் மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. அடுத்த வேலை சோத்துக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நான் பொண்ணு படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம சாகா அண்ணன் விறுவிறுன்னு வெளியில வந்து வீட்டுக்கு வெளியே இருக்கிற அந்த சின்ன வீட்டுக்கு போற. அந்த வீட்டுக்குள்ள போன அவரு ரொம்ப காலமா பூட்டியே இருந்த ஒரு மர பாக்ஸ் திறக்கிறார். அப்பதான் நமக்கே சொல்றாங்க, அன்னைக்கு நடந்த போர்ல இவங்க எல்லாம் தோத்துட்டாங்க போல இருக்க. அதுல இருந்து எந்த சாமுராயும் வாள் எடுக்க கூடாதுன்னு புதுசா அந்த கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதன்படி எந்த ஒரு ஆள் கையில வாள் வச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தூக்குதான். அந்த வாளை எடுத்தாலே நம்ம சாகானனுக்கு கையெல்லாம் பயந்து போய் அந்த வாளை மறுபடியும் அந்த பெட்டிக்குள்ளேயே வச்சு பூட்டிடுற. ஒரு வழியா முடிவுக்கு வந்தவரு அந்த வாளை ஒரு துணியில சுத்திட்டு தன்னோட ஊரை நோக்கி போயிட்டு இருக்கிறார். அந்த ஊருக்கு போற வழியெல்லாம் ஒரே மரண ஓலம். ஒரு வழியா எல்லாத்தையும் தாண்டி ஒரு வியாபாரி கிட்ட போனவரு தன்னோட வாழை வச்சுட்டு கொஞ்சம் காசு கொடுக்குறபடி அந்த வியாபாரிகிட்ட கேட்கிறாரு. அதை பார்த்து அந்த வியாபாரி, ஏலே தம்பி, எதுக்கும் உதவாத அந்த வாழை கொண்டு கொடுத்துட்டு காசு கிட்ட எப்படியா கிடைக்கும், வேற ஏதாச்சும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதை புரிஞ்சுட்டு நம்ம சாகானனும் உடனே அந்த வியாபாரி கிட்ட மண்டி போட்டுற, ஐயா இப்ப நீங்க மட்டும் இந்த காசு கொடுக்கலன்னா என் பொண்டாட்டி பிள்ளையும் காலராவில செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு. சரியா, இந்த வாழெல்லாம் வேணாம், காசு தரேன், எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இருந்து வெளியில வந்தவரு கேம்ல ஜெயிச்சா 1 லட்சம் என்ன பரிசா தரும் அப்படின்னு சொல்ற போஸ்டரை பாக்குறாரு. இந்த இணையா கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடி அந்த போலீஸை பார்த்த உடனே அந்த பேப்பரை படிச்சு பாக்கெட்ல வச்சுட்டு அந்த இடத்த விட்டு அண்ணன் கிளம்பிடுறாரு. அங்க இருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா அவர் பொண்ணு காலராவிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு செத்து போயிடுச்சு. அவர் பொண்டாட்டியாவது காப்பாற்ற நினைச்சவரு காசு வேணுன்றதுக்காக இந்த போட்டியில கலந்துக்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறாரு. நைட்டு ஒரு பூஜையை போட்டுட்டு அந்த நோட்டீஸ்ல போட்டிருந்த ஊரை நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சிடுறாரு. அந்த ஊர்லயே தலைவருக்கு ஒரு இன்ஃபார்மர் இருக்கான். நேரா அவன் வீட்டுக்கு தான் போறாரு. அவன் வீட்டுக்கு போன தலைவர் எத்தனை பேர் வந்திருக்காங்க, எங்கெங்க வந்திருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நைட் ஆனதும் தலைவர் போட்டி நடக்கிற இடத்துக்கு நேரடியா போய் அந்த வாசல் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. உள்ள போய் பார்த்தா உள்ள ஒவ்வொருத்தரும் கையில சாமானோட வெறித்தனமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த தலைவருக்கு உடனே பேதி ஆயிடுது. இப்பதான் நம்மளுக்கு இந்த படத்தோட வில்லனை காட்டுறாங்க. இவன் பேரு தான் எஞ்சு. இவன் தான் அந்த போட்டியை நடத்திட்டு இருக்கான். அப்பதான் அந்த எஞ்சுன்றவன் ஸ்டேஜுக்கு இந்த ஜாரை வர வச்சு அதை உடச்சி உள்ள இருக்க காசெல்லாம் எல்லாருக்கும் காட்டிட்டு இருக்கான். இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு காசு கிடைக்கணும், சாகுற வரைக்கும் எந்த கஷ்டமே படாம வாழலாம்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசையை காட்டிட்டு இருக்கான். அப்போ கூட்டத்துக்குள்ள வந்து தொப்பி போட்ட அண்ணாச்சி ஒருத்தர் வெளியில வந்து, தம்பி எல்லாத்தையும் நிறுத்து, எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ண போறேன், நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தாள் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாரையும் மிரட்டுறாரு. போலீஸ்னா நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போத்திட்டு தூங்க வேண்டியதான்ல, இங்க என்னையா உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சு கேட்க கடுப்பாகி போனா நம்ம போலீஸ் என்னாச்சு வேகமா இஞ்சு நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கிறாரு. இதை பார்த்து இஞ்சுக்கு பக்கத்துல இருந்த பாடி கார்டு சடார்னு தாவி போய் அந்த போலீஸ்காரன் தலையை ஒரே வெட்டில வெட்டிடுறான். இதை பார்த்து பயந்து போன அந்த கூட்டம் மிஞ்சுவே விரைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த மிஞ்சு எல்லாரும் முன்னாடி ஒரு பெரிய மேப்பை விரிச்சு இந்த போட்டியோட விதிமுறைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த போட்டியில கலந்துக்கிற ஒவ்வொரு போட்டியாளருக்கும் ஒரு புள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த போட்டியில இருக்கிற ஒவ்வொரு போட்டியாளரும் இந்த மேப்ல போட்டிருக்கிற ஒரு இடத்துக்கு
கடந்து போகணும். இப்படி கடந்து போதுமான புள்ளி இல்லைன்னா அந்த ஆள் அங்கேயே கொன்னுடுவோம்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த போட்டியின்படி கடைசியா எல்லா போட்டியாளரும் வந்து சேர வேண்டிய இடம் டோக்கியோ. இது கேட்ட ஒரு போட்டியாளருக்கும் வகுத்த கலக்கிடுது. ஏடா கேம்னு சொல்லி கூப்பிட்டாங்க, ஏடா கபடி கால்பந்துன்னு இருக்குன்னு பார்த்தா கொல்லுவே இல்லுவன்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்கன்னு சொல்லி எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. சரி என்னாச்சு, இந்த புள்ளி கிள்ளின்னு ஏதோ சொல்றீங்களே அது எப்படி எடுக்கிறது சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கறான். அதை கேட்டவில்லை சிரிச்சுக்கிட்டே இன்னொருத்தனை கொன்னாதான் அந்த புள்ளி கிடைக்கும்ன்றது சொல்றான். இது கேட்ட கூட்டம் பயத்திலே அங்கேயே செத்துடுறாங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த வில்ல, இந்த பில்டிங்ல இருந்து வெளியில போறதுக்கே 2 புள்ளி வேணும் தம்பி, இப்போ உங்ககிட்ட இருக்கிறது 1 புள்ளி தான் அப்படின்னு சொல்றான். யாருக்கிட்ட 2 புள்ளி இல்லையோ அவனை இங்கேயே கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லி வில்லன் சொன்னதும் கூட்டத்துல எல்லாருக்கும் பயம் வந்துடுது. ஒருத்தன் வெட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சாகான்னு அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறத பார்க்குறான். அந்த சின்ன பொண்ணை பார்க்கும்போது தன் குழந்தைய பார்த்த மாதிரியே அவனுக்கு ஒரு ஃபீலிங். உடனே நம்ம சாகான அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணை இழுத்துட்டு ஓடுறான், எல்லா இடத்துக்கும் ஓடுறான். தன்னோட வாழை உரையிலேருந்து எடுக்காமலே எல்லாரு கூட செமையா சண்டை போட்டு எல்லாரையும் வீழ்த்துறான். அந்த பொண்ணை அடிக்கவும் இல்லை தன்னை அடிக்கவும் அந்த எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு 2 பேருக்குமே 2 புள்ளியை சேர்த்துக்கிட்டு நம்ம சாகான அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியில வந்துடுறாரு. அந்த பொண்ணை காப்பாத்திட்டு தன்னோட இன்ஃபார்மரோட வீட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாரு. பாலத்துல ஒருத்த வாளோட சாகாக்கா காத்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தா சாகான அந்த பொண்ணை ஓட சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போடுறதுக்கு தயாராகிறாரு. அப்பதான் நமக்கே சொல்றாங்க, இப்போ இங்க வெயிட் பண்றவனுக்கும் நம்ம சாகானனுக்கும் ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கு. அது என்னன்றதை நம்மள நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இப்பதான் இந்த சேனல்ல புதுசா டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.